வணக்கம். ஸ்ரீனம். பகவான் எங்கும் வியாபித்திருக்கின்றார். நாம் வணங்கக்கூடிய பெருமாள் எல்லா இடத்திலும் இருக்கிறார். எங்கு இருக்கார்? எல்லா இடத்திலும் இருக்கிறார். எங்கு இருக்கிறார் என்பது கேள்வி, எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பது பதில். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆத்மார்த்தமான ஆழமான நம்பிக்கை. மாயாண்டி சுவாமி எங்கிருக்கார்? இதோ எங்கிருக்கின்றார். கருப்பசுவாமி எங்கிருக்கின்றார்? இதோ எங்கிருக்கின்றார். சுடலை மாடசாமி எங்கிருக்கின்றார்? இதோ எங்கிருக்கின்றார். அண்ணாமலையார் எங்கிருக்கின்றார்? எங்கிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையானது ஆத்மார்த்தமாக ஆள் மனதிலே இருந்து வர வேண்டும், நாபியிலேயே இருந்து வர வேண்டும். உதாரணமாக ஒரு கை கடிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கடிகாரத்தை நம்ம கைக்குள்ளே வச்சு இப்படி அடக்கமாக வச்சு மூடி வச்சுக்கிட்டோன்னா அந்த முள் ஓடாமல் இருக்குமா? ஐயோ என்னை மூடி வச்சுட்டாங்க அதனால் என்னால் ஓட முடியாதுன்னு அப்படி இருக்குமா? நிச்சயமாக இல்லை, இல்லையா? ஓடிட்டு தானே இருக்கும். முள்ளுக்கு உள்ளேயும் அந்த கடிகாரத்துக்கு உள்ளேயும் நம்முடைய பெருமாள் இருக்கின்றார். நம் கைகளிலே கட்டும் பொழுது நம் கையை சுற்றிலும் இருக்கின்றார். அவர்தான் எல்லா இடத்திலும் இருக்கின்றார் அல்லவா? நம்மை தாங்குபவராக இருக்கின்றார். நாம் தாங்கப்படுபவர்களாக இருக்கின்றோம். தாரக தாரிய. தாரக அப்படின்னாலே நம்மளை சுற்றி இருப்பவர், பாதுகாத்துட்ருக்கார். நம்மளை ரொம்ப அக்கறையாக கவனமாக பொறுப்போட ஒரு லவ்வபிளாக நம்மளை ஒரு அட்ராக்டிவாக நம்ம கூட இருக்கார். நாம் அவருடைய கவனிப்பில், அவருடைய அன்பில், அவருடைய லவ்வபில் ஒரு அன்போட அக்கறையோட நாம் தாங்கப்படுபவராக இருக்கின்றோம். யாருடைய பிடியில்? பெருமாளின் பிடியில். அப்போ அந்த பெருமாளை நாம் எந்த அளவுக்கு விரும்பி கும்பிட்டா அவர் நம்ம கூட விரும்பி இருப்பார். விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அவர் நம்முடனே இருந்து நம்மை ஆட்சி செய்வார், அனுகிரகம் செய்வார், ஆசையும் புரிவார். அதனால் ராமநாமத்தை என்றும் மறைக்காமல் ராம 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 என்ற நாமத்தை விடாமல் நம்முடைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் சொல்லி கொண்டு வந்தோமே. ஆனால் மரா என்ற பதிலுக்கும் ராம என்ற பதிலுக்கும் விரைவில் உங்களுக்கு உண்டான பதில் தானாக கிடைக்கும். பெருமாள் அல்லவா, அழகன் அல்லவா, கல்லழகன் அல்லவா. ஸ்ரீனம்.